கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1768க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. சில வேளைகளில் நம்முடைய பாடுகள் பெருகுகிற பொழுது புலம்புகிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் வாயை திறவாதிருந்தார். பாடுகள் பிரச்சனைகள் வருகுகிற பொழுது அல்லது பெருகுகிற பொழுது நாம் புலம்புகிறோம், அல்லது ஆண்டவரையே நிந்திக்கிற சூழ்நிலைக்கு நாம் பேசிவிடுகிறோம், மனிதர்களை பேசிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த நேரத்திலே வாய் திறவாதிருந்தார். இப்பொழுதும் இன்றைக்கு செய்தி அதுதான். உனக்கு பாடுகள் வருகிறதா, பலவீனங்கள் பிரச்சனைகளில் வருகிறதா, அல்லது பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாயா, வியாதிகளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. உன் வாயை திறவாமல் உன் இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் மௌனமாய் உன் பிரச்சனைகளை வெளிப்படுத்தினாலே போதும். உன் சிந்தையில் நீ வெளிப்படுத்தினால் போதும், பேசக்கூட வேண்டாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியர் 2:5 நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்தாரோ அதே போல நீங்கள் சிந்தியுங்கள். ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் வருகிற சூழ்நிலைகளிலே புலம்பி விட வேண்டாம். உங்களுக்கு வேதனைகள் வருகிறதா, நெருக்கம் வருகிறதா, வியாதி வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, அமைதியாய் உங்கள் சிந்தனையிலேயே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் ஒடுக்குதலும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வேதனைகளும் கடன்களும் நஷ்டங்களும் சூழ்ந்திருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ வாயை திறவாமல் உன் சிந்தனையிலே ஜெபத்தை செய். உன் சிந்தனையிலே உன் பிரச்சனையை ஆண்டவராய இயேசுவுக்கு தெரிவி. நிச்சயம் மாறும். உன் பிரச்சனைகள் மாறும், வியாதி மாறும், கடன் மாறும், கவலைகள் மாறும். நீயோ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.